முருகாசரணம் கவலையை தீர்க்கும் கந்தரலங்கார பாடல் 18. வையர் கதிர்வடிவேலோனை வாழ்த்துகின்ற வரிஞர் கெஞ்சும் நொய்யிற் பிளவல வேணும் பகிர்மின்கண் உட்கின்கின் வெய்யிற் கொதுங்க உதவா உடம்பின் வெறும் நிழற்போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடைவழிக்கே. அருணகிரிநாதர் அற்புதமான உபதேசம் வழங்கியிருக்கிறார். கதிரொளி வீசும் வேலை தாங்கிய முருகப்பெருமானை வணங்குவதோடு மட்டுமல்லாமல் நம்மை நாடி வரும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். அந்த உதவி பெரியதோ சிறியதோ, ஆனால் நிச்சயமாக நாம் உதவி செய்திருக்க வேண்டும். அது ஒரு கைப்பிடி அரிசியாக இருந்தாலும், ஒரு ஆறுதல் வார்த்தையாக இருந்தாலும், ஒருவரின் பசியை தீர்த்த உணவாக இருந்தாலும் சரி. மனிதன் வாழ்நாள் முழுவதும் செல்வத்தை சேர்க்கிறான். அந்த செல்வம் அவனுடைய இறுதி பயணத்தில் ஒரு அடி கூட உடன் வராது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வெயிலில் நம் நிழல் நமக்கு குளிர்ச்சி தராதது போல கையில் இருக்கும் பொருளும் கடைசி நேரத்தில் நமக்கு துணையாகாது. ஆனால் பிறருக்காக நாம் செய்த தர்மம், அன்பு, கருணை, ஈகை ஆகியவை நம்முடனே நிலையான செல்வமாக நிலைத்து நிற்கும் என்பதே உண்மை. சேர்த்து வைத்த செல்வம் பெருமையல்ல, பகிர்ந்து கொடுத்த மனமே பெருமை. வாழ்ந்த நாட்களின் எண்ணிக்கை முக்கியமல்ல, வாழ்ந்த காலத்தில் செய்த நன்மைகளே முக்கியம். எனவே முருகப்பெருமானை வழிபடுவோம். அதே நேரத்தில் முருகன் உரையும் உயர்களிடமும் அன்பு செலுத்துவோம். கையில் இருக்கும் பொருள் ஒரு நாள் பிறருடையதாகிவிடும். ஆனால் நாம் செய்த தர்மம் என்றுமே நம்முடையதாகவே இருக்கும் என்பதே இந்த பாடலுடைய நிதர்சனமான தத்துவம். அதனால் முருகப்பெருமானை வணங்கும் அத்தனை அடியார் பெருமக்களும் மனதார இந்த பாடலை பாராயணம் செய்து முருகனின் அருளை பெறுவோம். அத்துடன் முருகப்பெருமான் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் நமது பிரணவம் ஆன்மீக சேனலில் தொடர்ந்து வரும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை கமெண்டில் சொல்லுங்கள். நிச்சயமாக அந்த வீடியோ பதிவை நான் பதிவு செய்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.